வணக்க நண்பர்களே! இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான மன்னரோட மெய்க்கீர்த்திய பத்தி பார்க்க போறோம். ஆமாங்க. அவரு தான் முதலாம் குலோத்துங்க சோழனுடைய மகனான விக்கிரம சோழர். அவரோட மெய்க்கீர்த்தியோட விளக்கத்த தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இவரோட வரலாறுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு வரலாறு இருக்குங்க. ஆனா இந்த மன்னர் காலத்தில மிகப்பெரிய போர்களே நடக்காத ஒரு காலமும் இருக்கு. அத பத்திலாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகள்ல பார்ப்போம். இவரோட பிறந்தநாள் கல்வெட்டு நெறைய இருக்கு. அதையும் பார்த்தோம்னா, இவருக்கு அப்புறம் வந்த சோழ, சாளுக்கிய மன்னர்களோட வரலாறும் நமக்கு தெளிவா புலப்படும். ஆனா, இப்போதைக்கு இந்த மெய்க்கீர்த்தியோட விளக்கத்த மட்டும் பார்ப்போம். ஏன்னா, இதுவும் இவரோட மெய்க்கீர்த்தி 2 மெய்க்கீர்த்தி இருக்கு. அதில முதல் மெய்க்கீர்த்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னொரு மெய்க்கீர்த்திய வந்து நம்ம தனியா பார்ப்போம். இப்ப நம்ம கன்டினியூஸா மெய்க்கீர்த்திய காணலாம். "ஸ்வஸ்தி ஸ்ரீ பூமாலை மிடைந்து புனைமாலை திகழ, பொன்மாலை திகழ பாமாலை மலிந்த பருமணி திரள்புய திருநில மடந்தையோடு, ஜெயமகளிருப்ப கணவரை மார்வன் தனதெனப் பெற்று, திருமகளொரு தனி இருப்ப கலைமகள் சொற்றிடம் புணர்ந்த, கற்பினலாகி விருப்போடு நாவகத் திருப்ப திசைந்தோறும் திகிரியோடு செங்கோல் நடப்ப." நெறைய அதில வந்து வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, தூய தமிழ் வார்த்தைகள் இருக்கும். திகிரி, அப்புறம் சொற்றிடம், திருமகள், ஜெயமகள் இந்த மாரி திருமகள், ஜெயமகள்ங்கிறது வந்து எல்லார் காலத்து கல்வெட்டு மெய்க்கத்துலயும் இருக்கும். மங்களம் உண்டாகட்டும். மன்னன் பூமாலைகள் சூடி, அதுதான் பூமாலை மிடந்து உடல் முழுவதும் ஆபரணங்கள் அணிந்து ஜொலிக்க அந்த கோலத்தில் இருந்தும், உடல் முழுதும் மணிமணியாக கோர்க்கப்பட்ட நகைகள் போல பல்வேறு பாடல்கள் கோர்வையாக பாடல் பெற்ற புகழ் பெற்றவனும். ஏன்னா விக்கிரம சோழன் காலத்திலேருந்து தான் ஒட்டக்கூத்தர் இருந்தார். அதனால இந்த விளக்கம் இருந்திருக்கலாம். பொன்மாலை திகழ பாமாலை மலிந்த வெற்றி என்னும் திருமகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சொல்லப்படுறது வந்து அ நம்ம லக்ஷ்மி தேவிய சொல்றாங்க. திருமகளை தன்னுள் வைத்து ஜெயமகள் இருப்ப நிலமகளே பூமி தேவியை வென்று காட்டியவரும். அதாவது போர் செய்து வென்று காட்டினார் அப்படிங்கிற அர்த்தம். தன் மார்பில் அதான் மார்வன் தனதெனப் பெற்று செல்வத்தின் தேவியான திருமகளை தன்னுள் கொண்டும், பேச்சுத் திறனை அததான் சொற்றிடம்னு சொல்றாங்க. கொண்ட கற்பின் வடிவமான கலைமகளை அதாவது சரஸ்வதி தேவியை தன் நாவினுள் வைத்த செழுமையானவனும், அனைத்து திசைகளிலும் அதுதான் நாவகத் திருப்பம் திசைதோறும்னு சொல்றாங்க. ஒரு குடையின் கீழ் அதாவது இவரோட கண்ட்ரோல்ல அது கொண்டுறா. அததான் திகிரின்னு சொல்றாங்க. திகிரின்னா என்னன்னா குடைன்னு அர்த்தம். செங்கோல் வழியாக இதில நெறைய தூய தமிழ் வார்த்தைகள் இருக்கும். அதுக்காக தான் மெய்க்கீர்த்தி பார்க்கணும். ஏன்னா இதன் மூலமா நம்ம நெறைய தமிழ் தெரிஞ்சுக்கலாம். வார்த்தைகள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மெய்க்கீர்த்தி. "அகில புவனம் முழுதும் கவிப்பதோர் புதுமதி போல வெண்குடை மிமிசை நிழற்ற, கருங்கிழியொளித்துவன் பிலத்திடை கிடப்ப, குலத்திடை தெலுங்க வீமன் விலங்கல் மிசை ஏறவும், கலிங்க பூமியை கனலெறி பருகவும், ஐம்படை பருவத்து வெம்படை தாங்கியும், வேங்கை மண்டல தாங்கினு திருந்து." இன்னொன்னு இந்த மன்னர் நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த மன்னர் அதிகமா போர் செய்யறதுனால, இவரோட மெய்க்கீர்த்தில போர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நெறையவே இருக்காது. விளக்கம். இந்த மன்னனுடைய செங்கோல் உலகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் பரவி நிற்க. அதுதான் அகில புவனமும் கவிப்பதோர்ன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அவனது வெண்கொற்ற குடை அதாவது பாராசோல் அப்படின்னு அர்த்தம். 2வது நிலவு போல அந்த அளவுக்கு இவனோட குடை வந்து ஒரு நிலவு மாரி அங்க பரவி கிடக்காம். இந்த உலகம் முழுவதும் ஒரு போர்வையாக போர்த்தியுள்ளதாகவும், அதுதான் புதுமதி போல வெண்குடை மிமிசை நிழற்றன்னு சொல்றாங்க. அப்புறம் கருமையான களி. களிங்கிறது இங்க என்ன பொருள்னா, வறுமைன்னு அர்த்தம். அந்த களியை பூமிக்கு கீழ் ஆழமாக புதைத்தும், அதாவது வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு அந்த வறுமைய வந்து இவர் என்ன பண்றாராம், ஒழிச்சிட்டாரு அப்படிங்கிற மாரி. அடுத்து தென்கலிங்க அரசனுக்கு துணையாக இருந்த எல்லூரு, இப்ப இருக்கிற ஆந்திர மாநிலம் எல்லூர் பகுதியை ஆட்சி செஞ்ச ஒரு சிற்றரசன் பேர் தான் தெலுங்க வீமன். அந்த மன்னன தோற்கடிக்கிறார். தோற்கடித்து அவனை மலைகளில் ஓடி ஒளிய வைத்து, அதுதான் தெலுங்க வீமன் விலங்கல் மிசை ஏறவும், கலிங்க பகுதியை தீக்கிரையாக்கி, அதான் கலிங்க பூமியை கடலரி பருகும். இதில என்ன விஷயம் அப்டின்னா, இந்த போர் முதலாம் குலோத்துங்கன், இவரோட அப்பா முதலாம் குலோத்துங்கன் சார்பா விக்கிரம சோழன் வந்து 1006ல செஞ்ச போர். அப்ப இதுலேருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த மன்னர் ஆட்சி செஞ்ச 13, 14 வருஷங்கள்ல, இவர் குறிப்பிட்ட அளவுக்கு பெரிய போர் செய்யல. செய்த போர்கள் எல்லாமே முதலாம் குலோத்துங்கன் காலத்தில செஞ்ச போர். அதுதான் விஷயம். அதேமாரி என்ன சொல்றாங்கன்னா, காதலர்களின் காலம் அப்படின்னு அழைக்கப்படுற வசந்த காலம். அதான் ஐம்படை பருவத்து வெம்படை தாங்கியும். அந்த நேரத்தில ஒரு பெரும் படைகள் கொண்டு வேங்கை மண்டலத்தில தங்கியிருந்ததா சொல்லப்படுது. அது வந்து வேங்கை மண்டலங்கிறது இப்ப கீழை சாளுக்கிய பகுதி. கிட்டத்தட்ட இந்த கிருஷ்ணா, கோதாவரி பக்கம் விஜயவாடாலாம் இந்த வந்து கீழை சாளுக்கிய பகுதிங்கிற அளவீட்ல தான் வரும். அதுக்கடுத்து வடதிசை அடிப்படுத்தருளி, தென்திசை தருமமும் தவமும் தானமும் தலைப்ப, வேதமும் மெய்ம்மையும் மாதி யுகம் போல தலைத்தலை சிறப்ப வந்தருளி, வெலற்கரும் போர்ப்புலி யானை பார்த்திபர் சூட நிறைமணி மகுடம் முறைமயிர் சூடி, மன்னுயிர்க்கெல்லாம் மின்னுயிர் தாய்போல் தன்னழி பரப்பி,
தனித்தனி பார்த்து மண் முழுதும் கழிப்ப மனுநெறி வளர்த்து தன். இதில 2 விஷயம் நீங்க பார்க்கணும். ஒண்ணு வந்து இங்க தாய் போலங்கிற மாரி இதே வார்த்தைய ஒட்டக்கூத்தரும் கன்னிகள்ல பாடுகிறார். என்ன சொல்றாங்க அப்டின்னா, வடதிசை நாடுகளை அடிபணிய வைத்து, அதுதான் வடதிசை அடிப்படுத்தருளின்னு சொல்றாங்க. தென் திசை நோக்கி வருமாறு மக்கள் வேண்ட, எல்லா மக்களும் தென் திசை நோக்கி வாங்கன்னு சொல்லும்பொழுது, தான் கைப்பற்றிய செல்வங்கள், தர்மங்கள், பொருட்கள் மற்றும் வேதங்கள், உண்மைகள் இது தன் மண்ணில் புதைந்தருள. அதாவது சோழ நாட்டில் அதை புதைத்தருள. அதாவது விதைக்கிற மாரி அதோட அர்த்தம். அனைத்து மன்னர்களும் விக்கிரம சோழனுக்கு தம் தலை சாய்த்து, அதாவது தலை சிறப்பவன் தருளி வெளர்க்கரும்னு அர்த்தம். போர்ப்புலி போன்ற அமர்ந்து நிறைந்த மணிகள் கொண்ட மகுடத்தை அணிந்து, அதுதான் போர்ப்புலி யானை பார்த்திபர் சூட நிறைமணி மகுடம் முறைமையர் சூட. அதாவது எல்லா மன்னர்களும் என்ன பண்ணுறாங்களாம், விக்கிரம சோழனுக்கு தலை சாஞ்சி அந்த அந்த மகுடத்தை அணிஞ்சு ஒரு போர்ப்புலி மாதிரி வந்து விக்கிரம சோழன் உட்காந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் முதலாம் குலோத்துங்கன் தான். இவர் ஒன்றும் பெருசாலாம் போர் பண்ணலை. ஒரு படி மேலாக ஒரு தாய் போன்று அனைத்து உயிர்களுக்கும் தன் எல்லையில்லா அன்பை ஒவ்வொரு உயிருக்கு காட்டியும், அதுதான் மண்ணுயிர்க்கெல்லாம் மின்னுயிர் தாய்போல் தன்னலி பருப்பி தனித்தனி பார்த்து. ஒவ்வொரு உயிருக்கும் வந்து என்ன பண்ணுறாராம், எல்லையற்ற அன்பு காட்டுகிறாருங்கிற மாதிரி சொல்லி மனுநெறியை தம் மண்ணில் அறுவடை செய்து அதன் மூலம் மகிழ்ச்சியை விதைத்தும், அதான் மண் முழுதும் கழிப்ப மனுநெறி வளர்த்து தன்னு குறிப்பிடுறாங்க மெய்கீர்த்தி. கோயிற் கொற்றவாசல் புறத்து மணினா ஓடுங்க முரசுகள் முழங்க விசயமும் புகழும் மென்மேலோங்க வாழி வாழி இம்மாநிலங்காக்க திருமணி பொற்றோடு தெழுது 10 ஆண்டு வருதிரை முன்னே மன்னவர் சுமந்து திரை நிறைந்து சொரிந்த செம்போர் குவையால் தன்குல நாயகன் தாண்டவம் பயிலும் செம்பொன்னம் பழஞ்சூல் திருமாளிகையும் கோபுர வாசல் கூட சாலைகளும் அப்படி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இவர் என்னென்ன பணிகள் செய்தார்னு பார்ப்போம். விக்ரம சோழரோட அரண்மனையோட கோயில் கொற்றவாசல், அதாவது வெளியில் இருக்கக்கூடிய அந்த அரண்மனை ஒளி இருக்குது, மணி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒலிக்காதான். அதுதான் புறத்து மணினா ஓடுங்கள் முரசுகள் முழங்கன்னு சொல்கிறாங்க. மேளங்கள் வேகமாக வாசித்து என்ன பண்ணுது, மன்னரின் வெற்றியை பறைசாற்றும் விதமாக இருந்தும் அவரின் புகழ் மேலும் மேலும் ஓங்க, அதாவது விசயமும் புகழும் மென்மேலோங்க வாழி அப்படி சொல்கிறாங்க. மன்னனின் 10ஆம் ஆட்சியாண்டு கிபி 1130 முடிவடைந்ததை குறிக்கும் நோக்கில் அனைத்து மன்னர்களும் என்ன பண்ணுறாங்களா, பொற்குவியல்கள், அதாவது தங்கத்தெல்லாம் வந்து குவியலாக எடுத்துகிட்டு வந்து மற்றும் தங்கத்தால் பொறிக்கப்பட்ட பொன் தகடு ஏதோ ஒரு கோல்டன் லீஃப் மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க போல். எல்லா மன்னர்களும் வந்து யார் தனக்கு மேலான ஒரு மன்னராக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பிறந்தநாள் அன்றைக்கோ இல்லை வந்து அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்த நாள் அன்றைக்கிலாம் வந்து இந்த மாதிரி பரிசுகள் கொடுக்குற மாதிரியான நிறைய கல்வெட்டு நாங்கள் ராஜராஜ சோழன் காலத்து கல்வெட்டுலையும் பார்க்கலாம், பாண்டிய மன்னர்களோட கல்வெட்டுலையும் பார்க்கலாம். இது அந்த காலத்தில் உள்ள முறைகளாக இருந்திருக்கலாம். சரி, இப்போ அடுத்து அதேமாதிரி என்ன எழுதுகிறாங்கன்னா, வாழி வாழி இம்மாநிலம் காக்க. இதோட பொருள் என்னென்னா, இந்த உலகத்தை காக்க நீங்கள் வாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த தகடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் பொறிச்சு யாருக்கு கொடுக்குறாங்க, விக்ரம சோழனுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்து தன் குலதெய்வமான, அதாவது குலநாயகன்னு சொல்கிறாங்க, நடனம் புரியும் தில்லை, அதாவது சிதம்பரம் கோவிலில் உள்ள நடராஜர் இருக்கும் செம்போனில் சுற்றி இருக்கக்கூடிய திருமாளிகைலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோபுர வாசல், திருமாளிகை, ரோடு, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாராம், செம்போன்லேயே செஞ்சுருக்கார். இன்றைக்கி அந்த செம்போன்லாம் இல்லை, ஆனால் அந்த காலத்தில் வந்து செய்யப்பட்டிருக்கு போல். மெய்கீர்த்தி. உலகு வளங்கொண்டோளி விலங்கு நேமி குலவரை உதயங்குன்றமோடு நின்றன பசும்பொன் வேய்ந்த பழிவளர் பீழமும் விசும்பொலி தலைப்ப விலங்கு பொன் வேய்ந்து இருநிலந்தலைப்ப இமையவர் கழிப்ப பெரிய திருநாள் பெரும்பெயர் விழாவெனும் உயர் உத்திரட்டாதியில் அம்பலம் நிறைந்த அற்புத கூத்தர் இம்பர் வாழ எழுந்தருளுவதற்கு திருத்தேர் கோயில் செம்போன் வேய்ந்து. இதில் தான் ஒரு முக்கியமான தகவல்கள் இனி நம்ம கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது உலகம் முழுவதும் ஒரு வட்ட வடிவ மலை போன்ற பொற்குவியல்கள் எல்லாமே என்ன வருதான், கிழக்கில் உள்ள மலைகள் அளவிற்கு இருந்து அந்த அளவுக்கு வந்து மலைகள் அளவுக்கு வந்து என்ன இருக்கான், பொற்குவியல்கள் இருக்குன்னு சொல்லி முழுக்க தங்கத்தினால் செய்யப்பட்ட பலிபீடம். இன்றைக்கும் பலிபீடம்லாம் நம்ம கோயிலில் பார்க்குறோம், ஆனால் அது அந்த காலத்தில் தங்கத்தாலே செய்யப்பட்டிருக்கு. ஆக அந்த கவசம் என்ன ஆகுதான், அப்படியே மின்னொளி பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற அளவுக்கு பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது சொர்க்கத்தில் இருந்து வரும் ஒளியினை பிரதிபலிக்கிறதாகவும் சொல்லிட்டு தில்லையில் உள்ள ஆடல் வல்லான் அம்பலத்தில் பொன் வேய்ந்து அதில் என்ன பண்ணுறாரு, பல மணிகளை வந்து கோர்க்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த காலத்திலேயே இந்த ரிஃப்ளெக்ஷனுங்கிறத வந்து இந்த விஷயத்தில் சொல்கிறாங்க பாருங்கள்.
தங்கத்தால் அந்த பலிபீடம் செய்து அதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அது வந்து சொர்க்கத்திலேருந்து வர ஒரு ஒளியை வந்து கொடுக்குற மாதிரி கொடுக்குது அப்படின்னு சொல்லும் போதே அந்த காலத்துலேயும் அறிவியல் இருந்திருக்குங்கிறது சோழர்களோட மெய்க்கீர்த்திகள் மூலமாக நம்ம காண முடியுது. தில்லையில் இம்மன்னன், அதாவது சிதம்பரத்தில் இந்த மன்னன் என்ன செய்கிறாருன்னா, பெரிய திருநாள் பெரும்பயிர் விழா அப்படின்னு விழா நடத்துகிறார். அது வேற ஒன்றும் இல்லை, இவரோட பிறந்த நாள் நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி. இவர் ஆணி உத்திரட்டாதி. இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி கொண்டாடப்பட்டது. மாதந்தோறும் வரும் பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி ஆகிய நாளில் அம்பலத்தில் உள்ள ஆடல்வனானுக்கு தானம் பலவும் நிறைய தானம் கொடுத்து அவர் இருக்கும் அம்பலத்தில் பொன் வைந்து, அதை தான் வந்து இப்படி ஃபுல்லாக சொல்கிறார். எப்படி? பெரிய திருநாள் பெரும்பெயர் விழாவெனும் உயர் புரட்டாதி உத்திரட்டாதியில் அம்பலம் நிறைந்த அற்புத கூத்தர் இம்பர் வாழ எழுந்தருள்வதற்கு திருத்தேர் கோயில் செம்போன் வைந்து அப்படி சொல்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவரோட பிறந்தநாள் வந்து ஆணி உத்திரட்டாதி. மெய்க்கித்தி பருத்திரன் முத்தின் பயில்வடம் பரப்பி நிறைமணி மாளிகை நெடுந்திரு வீதித்தன் திருவளர் பெயரார் செய்து சமைத்தருளி பைம்போர் குளித்த பரிகள முதலாம் செம்போர் கற்பக தொடுப்பரி சின்னமும் அளவிலாதன ஒளி பெற அமைத்து 10ஆம் ஆண்டில் சித்திரை திங்கள் அத்தம் பெற்ற ஆதிவாரத்து திருவளர் மதையின் திரையோதசி பக்கத்து இன்ன பழமும் இனிது சமைந்தருளி ஒரு குடை நிழற்கீழ் தளம் முழுதும் கழிப்ப. வழக்கமாக இந்த குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டில் தான் இருக்கும். ஆனால் இங்கே மெய்க்கியத்தில் கொடுக்கப்படுறது குறிப்பிடத்தக்க விஷயம். என்ன சொல்கிறாங்கன்னா, பருத்த முத்துக்கள் கொண்டு எல்லா வீதிகளும், சிதம்பரத்தில் உள்ள எல்லா வீதிகளிலும் மாளிகைகளிலும் நிரப்பி, பருத்திரன் முத்தின் பயில்வடம் பரப்பி நிறைமணி மாளிகை நெடுந்தறி வீதி தான் சொல்லியிருக்காங்க. அதே போல் தில்லையில் இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா வடக்கு திருவீதி இருக்கும். அதுக்கு பேர் வந்து விக்ரமச்சோழன் தெங்கு திருவீதின்னு அந்த காலத்தில் பெயர். அதுக்கும் இவரோட பெயரை சூட்டி ஒவ்வொரு இடத்திலும் சோழ முத்திரை பொறித்து, அதாவது மைம்போர் குளித்த பரிகள முதலா, அதாவது இன்னொன்று தங்க கட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வெட்டி அதனை கொண்டு இந்த கோவிலில் இன்றைக்கு வரைக்கும் கற்பக விருட்ச மரம்னு ஒரு மரம் இருக்குது. அதாவது கல் இப்போ அந்த மரம் இருக்கும், கற்பக மரம்னு போட்டிருக்கும். அந்த கற்பக மரத்தையும் தங்கத்தாலேயே வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காரு, வேய சொல்லியிருக்காரு. அதுதான் செம்போர் கற்பக தொடுப்பரி சின்னமும் அளவிலாதன ஒளி பெற அமைத்து அப்படி சொல்லியிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த நாயன்மாரோட சன்னதி இருக்கும். உள்ளே நீங்கள் போனீங்கன்னா நாயன்மார் சன்னதிகள் இருக்கும். அது பக்கத்தில் கற்பக மரம்னு இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா தெரியும், நாயன்மார் சன்னதிக்கு அருகே இருக்குது. இவரது 10வது ஆட்சி ஆண்டு, அதாவது கிபி 1932 சித்திரை மாத திங்கள், நல்லா கவனிங்கன்னா, சித்திரை மாத திங்கள், சித்திரை மாதம் அஸ்த நட்சத்திர நாளில் ஞாயிற்றுக்கிழமையில், அதாவது ஆதித்த வாரம் சொல்கிறாங்க, வளர்ப்பிறையில் திரையோதசி திதி நாளில் இவர் என்ன செய்கிறாராம், இந்த உலகம் முழுவதையும் தன்னுடைய ஒரே குடையின் கொண்டு வந்ததும் திருப்பணி செய்யப்பட்ட நாளும். அவர் ஒரே குடைக்குள்ளே எல்லா மன்னர்களையும் ஜெயிக்கிறாரு. அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, ஒரே குடைக்குள்ளே இந்த கோவிலுக்கும் நிறைய திருப்பணி செய்யப்பட்ட நாளையும் குறிக்கிறார். அதுதான் இவ்வளோ டீப்பாக சொல்கிறார். அதாவது அவர் பல பகுதிகளை ஒன்றிணைத்து ஒரே குடைக்குள் என்ன பண்ணுறாரு, 10வது ஆட்சி ஆண்டில் கொண்டு வர்றார். அப்போ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, இந்த மெய்க்கீர்த்தி அவரோட 10வது ஆட்சி ஆண்டில் எழுதப்பட்ட மெய்க்கீர்த்தியாக இருக்கும். அதற்கு முன்னால் உள்ள மெய்க்கீர்த்திலாம் வந்து ரொம்ப சின்ன ஒரு மெய்க்கீர்த்தியாக இருக்குது. அதை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். மெய்க்கீர்த்தி செலியர் வெஞ்சுரம் புக சேரலர் கடல் புக அழிதரு சிங்களர் அஞ்சி நெஞ்சலமர கங்கர் திரையிட கன்னடர் வெண்ணிட கொங்கர் ஒதுங்க கொங்கண சாயமற்ற திசை மன்னரு தத்தம கரணன்ன திருமலர் சேவடி உரிமையில் இறைஞ்ச. அதாவது இவருடைய காலத்தில் செலியன்கிற பாண்டிய மன்னன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, காட்டு பகுதியில் அகதியாக செல்கிறதும், சேர மன்னன் வந்து கடல் தாண்டி செல்கிறதும், சிங்களர் வந்து பயந்து நடுங்க, அதாவது அழிவை தரும் சிங்களர் கூட இவரை பார்த்து பயந்து நடுங்கிறாங்க. அதாவது அழிதரு சிங்களர் அஞ்சி நெஞ்சமலை அப்படின்னு சொல்கிறாங்க. கங்க மன்னர்கள்லாம் விக்ரமச்சோழனுக்கு திரை, அதாவது கப்பம் கட்டுறாங்க. கன்னடர்கள்லாம் புறமுதுகிட்டு ஓடிடுறாங்க. கொங்கர்கள் வந்து பின்வாங்கிடுறாங்க. கொங்கர்கள்ங்கிறது அங்கே உள்ள ஒரு பகுதி, கொங்கண பகுதி. இப்போ கோவாலாம் பார்த்தீங்களா, அந்த பகுதி ஆட்சி செஞ்சவங்களாம் முழுகங்கிறது எப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து இவரோட கட்டுப்பாட்டுக்கு வர மாதிரி திசை முழுக்க இருக்கும் மன்னர்கள் விக்ரமச்சோழனின் தாமரை போன்று இருக்கும் அவனது பாதங்களை வணங்கி நிற்க. ரெத்திசை மன்னரு தத்தம கரணன்னா திருமலர் சேவடி உரிமையில் இறைஞ்சங்கிறது அதோட பொருள். மெய்க்கீர்த்தி இதோட முடிஞ்சிச்சுங்க. அங்கவன் மகிழும் கங்கையோ பாகிய தெரிவயர் திலகம் தியாக பதாகை புரிக்குழல் மடப்பிடி புனித குண வனிதை திரிபுவன முழுதுடையாளெனவுட நிரப்ப ஊழி அன்னடு மாலாகத்து பிரியாதென்று திருமகள் இருந்தன மாதர் மடமையில் பூதலன் தருந்தந்தி அரணியல் கற்பிட்டரணி முழுதுடையாளிவன் திருமார்வ திருளோடும் இருப்ப செம்பொன் வீர சிம்மாசனத்து திரிபுவன முழுதுடையாளோடும் வீற்றிருந்தருளிய
கோப்பரகேசரிவர்மனான திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ விக்ரம சோழதேவருக்கு யாண்டு. இதோட மெய்க்கீர்த்தி முடிஞ்சிச்சு. பொருள் என்னன்னா, மன்னன் மகிழும் அங்கவன் மகிழும் கங்கைக்கு ஒப்பாகிய பெண் திலகமான தியாக பதாகை. அதாவது இவங்களோட மனைவி பேர் திரிபுவன முழுதுடையான்னு சொல்கிறாங்க. சுருள் முடிக்கொண்ட நகையணிந்த பெண்ணான குணவதியான 3 உலகத்திற்கும் அரசியாக இருக்கும் திரிபுவன முழுதுடையாள் என்று பெயர் கொண்ட இவள் மன்னன் இதயத்தில் குடிக்கொண்டது எப்படி இருந்ததுதான், திருமாலுடைய மார்பில் திருமகள் இருப்பது போன்றும் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒப்புமைக்கு சொல்கிறாங்க. ஊழி அன்னடு மாலாகத்து பிரியாதென்று திருமகள் இருந்தன மாதர் மடமையில் பூதளம் தருந்தது. இதில் நெடுமால்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது பெருமாள்னு அர்த்தம். அதாவது பெருமாளுடைய தமிழ் பெயர். அதேபோல் தூய்மையான அருந்ததி போன்றவளும் திருமாலின் மார்பில் திகழும் திருமகள் போன்றவளுமான இன்னொரு மனைவி பேர் தரணி முழுதுடையாள். இன்னொரு மனைவி பேர், 2 மனைவி பேர் இங்கே குறிப்பிடப்படுது. அதில் கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, திரிபுவன முழுதுடையாள் என்னும் தம் அரசியோடு பொன்னாலான தங்கத்தாலான அந்த வீர சிம்மாசனத்தில் அமர்ந்துள்ள கோப்பரகேசரிவர்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் விக்ரம சோழ தேவரின் புகழ் ஓங்குக அப்படி சொல்கிறாங்க. இதோட மெய்க்கீர்த்தி முடிஞ்சிச்சு. படத்தில் பார்க்குற இந்த சிலை பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் திருப்பாற்றூர் ஆதிமூலேஸ்வரநாதர் கோவிலில் உள்ள விக்ரம சோழரோட சிலை. நம்ம அடுத்த பதிவில் விக்ரம சோழரோட பிறந்தநாள் கல்வெட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் சிவன் கூடல் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்குது. 2 கல்வெட்டு இருக்குது. அதை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம விக்ரம சோழரை பற்றி போடும்போது இந்த மெய்க்கீர்த்தி காணொளி ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். விக்ரம சோழரின் புகழ் ஓங்குங்க. இன்னும் தொடர்ந்து நம்ம நிறைய கல்வெட்டு மற்றும் மெய்க்கீர்த்தி செய்தி விளக்கம்லாம் நம்ம நிறைய காணொளி போட போகிறோம். தொடர்ந்து ஆதரவளிங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் அனுப்புங்க.